வணக்கம் நண்பர்களே, இயற்கை இளமை சேனலில் மீண்டும் உங்கள் கவிதா. எல்லோரும் எப்படி பார்க்கீங்க? நல்லா இருக்கணும். நான் வந்து ஹோட்டல் ஸ்டைலில் வந்து ஒரு சிக்கன் வந்து நான் செஞ்சு காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த சிக்கன் வந்து நான் செஞ்சுருக்கேன். பெரிய வீடியோவை தான் போட்டிருக்கேன்ப்பா. தேவையான எண்ணெய், தாளிப்புக்கு வந்து ஒரு பட்டை, ஒரு லவங்கம், ஒரு பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய். இதுதான். ஏற்கனவே நான் வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். எப்படின்னா ஒரு சைஸாக லேயராக பெரிய சைஸாக கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஹோட்டல்லாம் அப்படி தானே இருக்கும். உங்களுக்கும் இந்த ஸ்டைலில் நான் செஞ்சு காட்டணும்னு ரொம்ப நாள் யோசித்து வச்சுருந்த விஷயந்தான்ப்பா இது. இப்போ நம்ம எண்ணெயில் பட்டை போட்ட பிறகு இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஓகே, இப்போ நல்லா வதங்கிடுச்சு. ஒரு ஆஃப் இது வந்து ஒரு கண்ணாடி பதம் வரும் இல்லையா? அந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா? இதுக்கு வந்து தக்காளி பழம் வந்து நீட்டாகவும் கட் பண்ணலாம், குண்டு குண்டாகவும் கட் பண்ணலாம். எப்படி கட் பண்ணாலும் நம்ம வந்து அது வதங்கிடும். அதனால் நம்ம வந்து அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய இதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம தக்காளி கட் பண்ணது வந்து போட்டாச்சு, நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் வந்து இஞ்சி பூண்டு வந்து 2.5 டீஸ்பூன் போடுங்கப்பா. அப்போ தான் வந்து அந்த சிக்கனுக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாம் போட்டு ஒரு சேர வதங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், க்ளீன் பண்ணி வச்சுருக்குறோம் நம்ம இல்லையா? நம்ம வந்து சிக்கன் வந்து இதுக்கு நான் வந்து 1/2 கேஜி எடுத்திருக்கேன்ப்பா. 1 கிலோவுக்கு நீங்கள் செஞ்சிங்கன்னா ஒரு 6 வெங்காயம் எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து நான் 3 வெங்காயம் எடுத்து லேயராக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 பெரிய சைஸு தக்காளி, அவ்வளோதான். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2.25 டீஸ்பூன்லேருந்து 2.5 டீஸ்பூன். இப்போ வந்து தனி மிளகாய்த்தூள், இந்த தனி மிளகாய்த்தூள் வந்து கரெக்டாக 2 டீஸ்பூன் போடுங்க. கரம் மசாலா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்குங்க. ஏன்னா ரொம்ப அந்த கரம் மசாலோடைய வாசனை இருந்துச்சுன்னா அந்த சிக்கன் நம்ம சாப்பிடும்போது எப்படி இருக்குன்னா, நம்ம வீட்டில் செய்கிற நார்மல் சிக்கன் மாதிரி ஆகிடும். ஆனால் அந்த லைட்டாக வந்து அந்த கரம் மசாலோட டேஸ்ட் இருக்கணுன்றதுக்கோசம் கொஞ்சமாக நம்ம போட்டுக்கிறதுப்பா. அதுக்கப்புறம் சால்ட்டு, இது எல்லாம் போட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக 1.5 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை. அதுக்கப்புறம் நம்ம வந்து டொமேட்டோ சாஸ் வந்து நான் திருப்பி சொல்கிறேன், நான் சாஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் ஹோட்டல் ஸ்டைலில் வந்து சிக்கன் சமைக்க முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கோசமே இந்த ரெசிபி நான் போடுறேன். அது வந்து ஒரு குழிக்கரண்டி நிறையா வந்து தக்காளி சாஸ் போட்டுக்குங்க. இப்போ இது எல்லாமே போட்டு ஒரு சேர நல்லா வதக்குங்க. நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து அதுலேருந்து பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்குங்க. இது வதங்கும் போது நம்ம என்ன பண்ணணுன்னா வந்து சிக்கனை போடணும். இப்போ வந்து நான் 1.25லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வரைக்கும் நான் வந்து சுகர் போட்டல. ஸோ அது 10 தான் அந்த டேஸ்ட்டு அந்த சிக்கனோடு சேர்ந்து வர்றதுக்குன்னு பார்த்தேன். கொஞ்சம் கம்மியாக இருந்தது டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் இன்னும் 1 டீஸ்பூன். அப்போ நம்ம வந்து 2.5 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சர்க்கரை யூஸ் பண்ணுவோம். சரி, இந்த கலர்லாம் வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து கழுவி வச்சுருக்கிற சிக்கன் போடணும். இப்போ சிக்கன் போட்டுட்டு நம்ம வந்து மூடி போட்டு தான்ப்பா இதை வேக வைக்கணும். ஓப்பன் இதில் வேக வச்சிங்கன்னா நம்ம சிக்கன்லேருந்து வர தண்ணி வந்து அதோட போய் சேராது. அதனால் மூடி போட்டுருங்க. மூடி போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் மிளகு போட்டுங்க, 1/4 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, லாஸ்ட்டாக லெமன். ஸோ லெமன் புழிஞ்சு விட்டு நம்ம வந்து கொத்தமல்லி தூள் போட்டு இறக்குனா ஹோட்டல் ஸ்டைல் சூப்பராக ஒரு சிக்கன் ரோஸ்ட்டு ரெடி ஆகிடும். அவ்வளோதான். நான் சொன்னேன் இல்லைங்களா, பெப்பர் சிக்கனும் செஞ்சேன், ஹோட்டல் ஸ்டைலில் சிக்கனும் செஞ்சேன், பிரியாணி செஞ்சேன். ஸோ இதோட இந்த பிரியாணியோட அந்த ஸ்வீட்னஸ், அந்த புளிப்பு, கொஞ்சம் காரம் எல்லாமே சேர்ந்த மாதிரி செய்கிற இந்த சிக்கன் பிரியாணி கூட செம்மையாக இருக்கும். அதே மாதிரி வந்து சாம்பார் சாதத்து கூட கரெக்டாக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு